நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹலோ. ராஜீவண்ணா, நான் பாஸ்கர் கிட்ட பேசினேன். அவரோட அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு. பதில் நெகட்டிவ் தான். நெகட்டிவ் பதில்னா? பாஸ்கர் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாரு. வினைக்கு ஒரு அம்மா இருக்காங்களாம், அவங்க நேர்ல வந்துதான் முடிவு பண்ணணுமா. அது அது ஒருவேளை அவாய்ட் பண்ண சொல்லிருக்கலாம்ல. அப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. அதனால அவரை நான் கட்டாயப்படுத்தல. அது வேணாமா? சோனா கிட்ட விஷயத்த சொல்லிடுங்க. அவ மனசுல ஏதாவது ஆசையை வளர்த்துக்க போறா, அப்புறம் அது ஒரு பிரச்சனையா மாறிடும். நான் சொல்றேன். அம்மா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். அனுவுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். உனக்கு என்னமாச்சு? 2-3 நாளாவே கவனிச்சிட்டு இருக்கேன். மூட் ஆஃபா இருக்க. அசோகன் போட்ட கேஸ் நினைச்சு நீ பயந்துட்டு இருக்கியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை நான் பிரதீபா கிட்ட பேசினதை வச்சு என்ன பத்தின ஒரு தப்பான இம்ப்ரெஷன் உனக்கு வந்துருச்சா? நான் உன்னை மனசுல வச்சுக்கிட்டெல்லாம் அப்படி சொல்லல. பிரதீபாவோட கையோ காலோ அசைஞ்சா அத முதல்ல நீ என்கிட்ட தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். சரி, நீ லேட் பண்ணாத, சீக்கிரம் போயிட்டு வா. கிளம்பு. வினய் எங்கம்மா? இன்னைக்கு லெக்சர் கிளாஸஸோட நோட்ஸ் ரெடி பண்றான். அப்படின்னா நீ அதை வாங்கி அப்புறமா படிப்ப, அப்படியா? ஆமா, ஷார்ட் கட். உன்னோட ஃபாரன்சிக் ஸ்டடீஸ் எப்படி போகுது? இன்ட்ரெஸ்டிங் தான். அது எந்த கொலை நடந்தாலும் திருட்டு நடந்தாலும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் தான் அதை ப்ரூவ் பண்ணுவாங்க. ஆனா மெடலை வாங்கி குத்திக்கிறது என்னமோ போலீஸ் டிபார்ட்மெண்ட். வேலை பாக்குறவனுக்கு வேலையும் வேலை வாங்குறவனுக்கு பணமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த தத்துவத்தை சொன்னது யாரு? மகாகவி சோனாதா. குப்பரப்படுத்த யோசிக்கும் போது என் மூளையில பட்ட தத்துவம். இந்த அளவுக்கு என் பொண்ணு சிந்திப்பாலோன்னு யோசிக்கிறீங்களோ? யோசிங்க. நாம சொல்ற விஷயம் ஃபாரன்சிக் சயின்ஸ். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க 2 பேருக்கும் ஒரே ஆபீஸ்ல வேலை கிடைக்கும்னு நினைக்கிறியாமா? கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. எனக்கு வேலை கிடைக்கிறது அவ்வளவு ஈஸியா என்ன? வினைக்கு கிடைக்கும். இல்ல, 2 பேருக்கும் கிடைச்சி அதுவும் ஒரே ஆபீஸ்ல வேலை கிடைக்குமா? அப்படி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்புறம் அது பெரிய வருத்தமா இருக்குல்ல? லைட்டா, ஆனா சீக்கிரமா மாறிடும். அப்படின்னா நாம ஆசைப்படுறது எல்லாமும் நடக்காதுல்ல, அப்படிதானே? ஆமா. என்னோட ரொம்ப பெரிய ஆசை என்னன்னு தெரியுமா? நான் சாகர வரைக்கும் உன்னோட அம்மா என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். டாடி, அதுக்கு அடுத்த ஆசை அம்மா இல்லாத பொண்ணு எந்த கஷ்டமும் தெரியாம வளரணும். ஆனா என் பொண்ணு எல்லா கஷ்டமும் பட்டுட்டா.
எல்லாத்தையும் நானா தானே உருவாக்குனேன். அப்படி பல துன்பங்கள் வரலாம். எது வந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்கும், ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா கவலைப்படாம இருக்கிறதுக்கும் நாம பழகணும். சரிதான். இப்போ ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், ம், அதை கேட்டதும் உடைஞ்சு போயிடக்கூடாது. அக்ரீட்? ம், அக்ரி. ம். வினைக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்காது. மல்லிகா பாஸ்கரனை பத்தி என்கிட்ட பேசினாங்க. மல்லிகா தன்னோட சொந்த மகளுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி தானே என்கிட்ட பேசினாங்க. ஆனா பாஸ்கரனுக்கு பிடிக்கவே இல்லை. இஷ்டம் இல்லைங்கிறது மட்டும் இல்ல, இப்படி ஒரு கல்யாணமே வேணான்னு சொல்லி எதிர்க்கிறாருமா. நீ மறந்துரு. பரவாயில்ல டாடி, நான் ஆசைப்பட்டுட்டேன். நான் அவன்கிட்ட என் ஆசைய சொன்னேன். எனக்கு எப்பவுமே இப்படித்தானே நடக்கும். லவ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போவேன். ஆனா எனக்கு எதுவுமே நடக்காது டாடி. டாடி, நீங்க சொன்ன மாதிரி நான் மறக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். சார், வாப்பா. சார், என்ன மன்னிச்சிருங்க. நீ எதுக்குப்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? என் பொண்ணுக்கு எப்பவும் இப்படிதான் நடக்கும். கல்யாணம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் கேன்சல் ஆயிருக்கு. ஒரு தடவை இல்லை, மூணு தடவை நடந்திருக்கு. அவளுக்கு இது ஒரு பெரிய சேஞ்சா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோனா ஆசைப்பட்ட மாதிரி தான் நானும் ஆசைப்பட்டேன். இது வரைக்கும் நான் என்ன ஆசைப்பட்டாலும் அதுக்கு அப்பா கண்டிப்பா ஒத்துப்பாரு. அவர் எதுதாருன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். இல்ல இல்ல இல்ல, உங்க அம்மா சம்மதிக்கணும்னு தான் அவர் சொன்னாரு. அது எனக்கு தெரியாது. என் அம்மாவை பத்தி அப்பா எதுவுமே சொன்னதில்ல. அப்பா இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்த மாட்டாரு. காதலுங்கிறது அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பண்ண வேண்டிய விஷயம் இல்ல. சொல்லுங்க. சாரி. அஞ்சனா, நீ ரொம்ப நேரம் ஆச்சான்னு? இல்ல, இந்த விஷயத்தை ஹாஸ்பிட்டல்ல வச்சு பேச முடியாதுன்றதுக்காக தான் நான் உன்னை இங்க மீட் பண்றேன்னு சொன்னேன். எனக்கு புரியுது சார். நான் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்ல சார். எந்த ஒரு தப்புக்கும் ஒரு பயங்கரமான சக்தி இருக்கும். நான் இதை அப்படித்தான் நினைக்கிறேன். மனுவோட பொண்ணுங்கிற விஷயத்த நான் சொல்லாமலே இருந்திருக்கலாம். அந்த தப்பை நான் தான் பண்ணியிருக்கேன். டாக்டர், உங்களுக்கு வரப்போற பிரச்சனை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. என் மனசுல அனு மேல நான் வச்சிருக்கிற பாசம் மட்டும்தான் இருக்கு. அனாதையா இருக்கிற எனக்கு அதை பத்தி நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கணும். அதனால தானே நாம அப்படி ஒரு முடிவு எடுத்தோம். இப்ப அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து என்ன பண்றது? மல்லிகா ஏன் வந்திருக்கானா,
மனுவோட பொண்ணுங்கிறத தெளிவுபடுத்துற டிஎன்ஏ சர்டிபிகேட்டோட வந்திருக்காங்க. தெரியும். அம்மா இப்போ அவங்க பொண்ணை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. அவ மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. அம்மா மட்டும் இல்ல, மனசளவுல எல்லாருமே. அவளை இப்போ எல்லாரும் தூக்கி வச்சு கொஞ்சறாங்க. அவ தன்னோட பேர குழந்தைங்கிறதுனாலதான் அம்மா அவ மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்காங்க. அது பொய்ன்னு தெரிய வந்தா அவங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் பாசமும் இல்லாம போயிடும். அணுக்காக தான் இதை பண்றேன்னு நான் கண்டிப்பா இதை சகிச்சுப்பேன் டாக்டர். என்னோட அப்புறம் குழந்தையோட கண்ணீரை பார்த்த உடனே சட்டம் ஒண்ணு மாறாதில்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றத பத்தி நான் சொல்றேன். நான் ஒரு போலியான டிஎன்ஏ சர்டிபிகேட்டை ரெடி பண்ணி தரேன்னு வச்சுக்கோங்க. அதை நாம கோர்ட்ல தான் சப்மிட் பண்ணணும். ஒரு என்கொயரி வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும்னு அனுவோட அப்பா கோர்ட்ல சொல்லலாம். அப்படி நடந்தா என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஹாஸ்பிட்டலோட லைசன்ஸையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரியும். குழந்தை மேல உள்ள பாசம் தலைக்கு மேல ஏறி பைத்தியம் ஆயிட்டேன். அதான் நான் அப்படி யோசிச்சேன். அவ என் மகன்னு சொன்னா அம்மா அவ மேல பாசம் காட்டுவாங்கன்னு நினைச்சேன். அதனால நான் எதை பத்தியும் யோசிக்கல. நாம சொன்னது பொய்ன்னு நீங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்க டாக்டர். நான் தான் கட்டாயப்படுத்தி சொல்ல வச்சேன்னு சொல்லிடுங்க. வர பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். அவ எதுக்காக என் வாழ்க்கைக்குள்ள வந்தான்னு தான் நான் யோசனை பண்றேன். அவகிட்ட இத பத்தி சொல்லி புரிய வைக்கிற வயசு அவளுக்கு இருந்தா இத நான் சொல்லி இருப்பேன். எனக்கு என் அம்மாவை விட பாட்டியை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ற குழந்தைகிட்ட நான் என்னன்னு சொல்ல முடியும்? அஞ்சனா, நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுதுமா. உன்னோட இந்த நல்ல மனசுக்கு கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்ணுவேன். நம்ம மத்தவங்களை பத்தி நினைக்கும் போதுதான் மனுஷ பிறவியோட பலனை அடையிறோம். நான் என்னோட கவலைய சொல்லிட்டேன் டாக்டர். வேற வழி இல்லாம தாம்மா நீ சொல்லியிருக்க. தெரியும் டாக்டர். இந்த விஷயத்துக்குள்ள உங்களை வர வச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணாங்கிற சின்ன குழந்தை நாளைக்கு அப்பாங்கிற வில்லனுக்கு இரையாக போறா. அஞ்சனாங்கிற ஒருத்தி அவ அம்மாவை விட்டு அவ புருஷனை விட்டும் கண்டிப்பா ஒதுக்கப்பட போறா. அந்த கடவுள் மட்டுமே என் கூட இருக்காருன்னு நம்பிட்டு இருக்க. செக் போஸ்ட் வழியா கஞ்சாவை கடத்துறாங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. எல்லாரையும் அலர்ட் ஆயிருக்கணும்னு சொல்லுங்க. சரியா? தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியில் வர்றதா தகவல் வந்திருக்கு. தமிழ்நாடு வண்டி மட்டும் இல்ல, எல்லா வண்டியும் செக் பண்ணி தான் அனுப்பணும். ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு கால் பண்ணுங்க. யாரா நீ? நில்றா. நில்லுன்னு சொல்றல. சார், நான் எந்த தப்புமே பண்ணலையே. என்ன அடிக்காதீங்க. நீ எதுக்காகடா என்ன பார்த்த உடனே ஓடுன? என்ன மன்னிச்சிடுங்க சார். எதுக்காக ஓடுன? போலீஸ்காரங்க என்ன திருடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன அடிப்பாங்க சார். உன்னை பார்த்தா திருட மாதிரி தான் இருக்கு. ஆமா, உன் பேர் என்ன? முருக. முருகா, போலீஸை பார்த்தது ஓடலாம் கூடாது. ஓடுனா சந்தேகம் தான் வரும். புரிஞ்சதா? புரிஞ்சதுங்க சார். சரி, கிளம்பு. சரிங்க சார். ஹலோ. ஆமா ஆமா ஆமா, கிளம்பிட்டேன்.
ஏன் இப்படியே நின்னுட்டு இருக்க? போ. நீ எங்க போக போறேன்னு சொல்லு, நான் கூட்டிட்டு போய் விடுறேன். சொல்ல போனா நீ இங்க யாருக்குமே தெரியாம வீட்டை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்ட. சரி சொல்லு, உனக்கு எங்க போகணும்? சோனா, நான் ஏதாவது ஒரு லாட்ஜில் போய் தங்கிக்கலாம் தான் நினைச்சேன். உன்னை இங்க இருந்து போக சொல்லி என் டாடி சொன்னாரா என்ன? இல்ல. அப்போ நான் உன்கிட்ட சொன்னனா? ஆமா. இந்த வீட்ல உனக்கு தங்குறதுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு. என்ன கண்டிப்பா எல்லாருக்கும் அப்படிதான் தோணும். ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. அது என்னது? காரணம்லாம் எதுவும் கிடையாது. இது பொய். நான் உன்னை லவ் பண்றேன். அத பத்தி உன்கிட்ட ஓபனா சொல்லிட்டேன். நீயும் அதே அர்த்தத்துல தான் என்கிட்ட பேசின. ஆனா அது உன் அப்பாவுக்கு பிடிக்கல. நான் உன்கிட்ட உங்க அப்பாவை விட்டுட்டு என்ன லவ் பண்ணுன்னு சொன்னனா என்ன? இல்ல உன்னை இந்த வீட்டுல தங்காதன்னு சொன்னனா? இப்படி யார்கிட்டயுமே சொல்லாம நீ வீட்டை விட்டு போனா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ இங்க இருந்தனா நான் உன்னை கடிச்சு சாப்பிட்டுருவேனா? அந்த அளவுக்கு இந்த சோனாவுக்கு மனிதாபிமானம் இல்லன்னு யோசிக்கிறியா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. நம்ம 2 பேரும் இங்க ஒன்னா இருந்தா கண்டிப்பா பிரச்சனை வரும். அந்த வாய்ப்பு வரவேணான்னு தான் நானே கிளம்புறேன். அப்படி என்ன ட்ராஜடி? இந்த சோனா கல்யாண மண்டபம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டா. என்ன கல்யாணம் பண்ண வந்தவ இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டான். அன்னைக்கு நான் உண்மையிலே மனசுடைஞ்சு போயிட்டேன். இன்ஃபேக்ட் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ண. நீ இந்த வீட்டுல இருந்தனா என் வாழ்க்கை ஒண்ணு வீணாகாது. அப்படிலாம் இல்ல, உனக்கு அது பயமா இருக்கு அப்படின்னா நீ தாராளமா போலாம். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சோனா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் உன்னை நிஜமாவே லவ் பண்றேன். உன்னை பார்க்க பார்க்க அது அதிகமாகிட்டே போகுது. என்ன பார்க்காம விட்டுட்டா அந்த காதல் இல்லாம போயிடுமா? அப்படி இல்ல. இதேதான் நானும் உன்கிட்ட சொல்ல பாக்குறேன். நீங்க இருந்து போகும்போது என்னோட மனசுல இருக்கிற உன்னை கூட்டிட்டு போக முடியுமா? நம்மளோட காதல் தெய்வீக காதல். ஆனா உன் அப்பாவை எதிர்த்து உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ அப்படி பண்ணுன்னு நான் சொல்லவும் இல்லை. இது என்னது? அவன் இதுக்கு மேல இந்த வீட்டை தங்க மாட்டானா? இங்க ஏதாவது பேய் இருக்கான்னு? அப்படிலாம் இல்ல. இங்க இருந்து போயிட்டா என்ன மறந்துடலாம்ல. வினய் போயிட்டான்னா அவனை உன்னால மறக்க முடியுமாமா? முயற்சி பண்ணி பாக்குறேன். அப்ப நான் இங்கேயே 2 பேரும் இருந்து முயற்சி பண்ணலாம்ல? சரி, அது இருக்கட்டும். நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறந்துடணும்னு யாராவது சொன்னாங்களா? சொல்லு வினய். இல்ல. அப்பா சம்மதிக்காம கல்யாணம் பண்ண முடியாது, அவ்வளவுதானே? அவரை சம்மதிக்க வைக்க நீ கொஞ்சம் முயற்சி பண்ண. முயற்சிலாம் பண்ண மாட்டேன், நான் இங்க இருந்து போறேன்னு நீ சொன்னா இத்தனை நாளா உனக்கு நான் செலவு பண்ண பணத்தெல்லாம் நீ எனக்கு கொடுத்துட்டு போகணும். அக்ரீட்? அதுக்கப்புறமா நமக்குள்ள எந்த சம்பந்தமும் இருக்காது. ஓகே? கதவை தரமா? இங்க வாமா. வாமா, உக்காரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஃப்ரீயா இருக்கும்போது தானே மனசு விட்டு பேசிக்க முடியும். என்னாச்சு? நான் ஒரு சீரியஸான விஷயத்தை பத்தி தான் பேச போறேன். ஆனா நீ ஏற்கனவே சீரியஸான யோசனையில இருக்க போல. நான் அடி கொடுக்கிற அளவுக்கு ஏதாவது காரியம் பண்ணிட்டியா? சில வேலைகளை நான் பண்ணிருக்கேன்.
ஆனா அதுக்கு அடி விழுமான்னு தெரியல. ஐயோ, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீ வா, முதல்ல உட்காரு. நம்ம குடும்ப விஷயத்தை பத்தி தான் இப்ப உங்ககிட்ட பேச போறேன். அதுலயும் முக்கியமா உனக்கும் மனுவுக்கும் இருக்கிற அந்த உறவை பத்தி தான் நான் பேச போறேன். உங்க உறவை இப்போ எல்லாருமே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. உன்னோட அத்தையா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இது எப்பவும் நிலைச்சிருக்கணும். உனக்கு இப்போ குழந்தை இல்லாம போயும் நீ இவ்ளோ சந்தோஷமா இருக்கன்னா அதுக்கு காரணம் நம்ம அனு. ஆமா, அனு இப்போ இந்த வீட்டோட செல்ல குழந்தையாயிட்டா. நம்ம கவனம் எப்பவுமே அவளை சுத்தி தான் இருக்கணும். என்ன பாட்டின்னு அவ கூப்பிடுறது, மனுவ பாசமா அப்பான்னு கூப்பிடுறது, இது எல்லாமே உறவை பலப்படுத்துது. அவளோட சிரிப்பை பார்த்தாலே போதும், நம்ம டென்ஷன் எல்லாம் அப்படியே பறந்து போயிடும். இது உண்மைதானே? ஆமாமா, அந்த சிரிப்பை பார்க்க நாம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆமாமா, நீங்க 3 பேரும் ஒரு குடும்பமா போனா அனு உங்களோட குழந்தை இல்லைன்னு ஒருத்தரால கூட சொல்ல முடியாது. அவ என்னோட பொண்ணுதான். ஆனா அவ மனுவோட பொண்ணு இல்லைன்னு சொல்றேன். மனு சாரும் அப்படிதாம்மா பாக்குறாரு. நானும் அப்படிதாம்மா நினைக்கிறேன். அச்சுதன் குழந்தைய கூட்டிட்டு போனப்போ அந்த வருத்தத்தை உன் முகத்துல பார்த்தேன். எந்த கோர்ட்டா இருந்தாலும் சரி, யார் வந்து கேட்டாலும் சரி, குழந்தைய விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீயும் என்னோட இந்த முடிவுக்கு சப்போர்ட் பண்ணணும். இது சட்டபூர்வமான விஷயம். நம்ம அனுவ பெத்த அம்மா நீதான் அப்படின்னு சொல்ற சூழ்நிலையும் வரும். ஆனா அது உனக்கு தப்பா தோணலாம். அப்புறம் அனு மனுவோட பொண்ணுன்னு சொல்லலாம். அதுக்கு அவன் சம்மதிக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஒருவேளை சம்மதிச்சாலும் அது எப்படி சாத்தியமாகும்னு தெரியல. இப்ப ஒரு யதார்த்தமான விஷயத்தை தான் நான் உன்கிட்ட சொல்ல போறேன் அஞ்சனா. இத உன்னால ஏத்துக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அனுவுக்காக நீ இதை ஏத்துப்ப அப்படின்னு தான் நான் நம்புறேன். அம்மா, நம்ம அனு அவளை நாம பாத்துக்கலாம். நம்ம அனு மனுவோட குழந்தை தானே நான் கோர்ட்ல சொல்லலான்னு இருக்கேன். இதை உண்மைன்னு ஏத்துக்கிட்டு நீயும் எனக்கு உதவி பண்ணணும். அனு நம்ம கூடவே இருக்கணும்னா இதை தவிர வேற வழியே இல்லை. ஆமா, எனக்கு புரியுதுமா. எந்த ஒரு பொண்ணாலையும் இதை ஏத்துக்கவே முடியாது. நம்ம அனு மனுவுக்கு சொந்தமானவ. நம்ம அனுக்காக மனு பண்ண தப்ப நீ மன்னிக்கணும். அம்மா, எனக்கும் சில விஷயம் பேசணும். நீ என்ன சொல்ல போறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணு. மனு கிட்ட நான் இந்த விஷயத்தை பத்தி சொல்ல மாட்டேன். முதல்ல நீதான் இதை ஏத்துக்கணும். அதுக்கப்புறமா நான் சொல்லிக்கிறேன். அம்மா, இத பாரு, அனு வேணுமா வேண்டாமாங்கிறத நீதான் முடிவு பண்ணணும். நல்லா யோசிமா. அம்மா, இன்னைக்கு நீ காலேஜுக்கு போலியாப்பா?
இன்னைக்கு லீவு. நான் ஒரு 2 நாளைக்கு அப்புறமா பிளான்டேஜுக்கு போகலான்னு இருக்கேன். அஞ்சனா விடுவாளா? ஜானகிக்கு குழந்தை பிறந்திருக்கு இல்லையா, போய் பார்க்கணும். குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும் இல்லையா? அடுத்த வாரம் போனீங்கன்னா நானும் உங்க கூட வருவேன். எனக்கு 3 நாள் லீவ் இருக்கு. அப்படின்னா அடுத்த வாரம் போலாம். உன்னோட மனசுக்குள்ள ஏதாச்சும் வருத்தம் இருக்கா? இல்லப்பா. ஏதாச்சும் இருந்தா அந்த அப்பா கிட்ட சொல்லுடா. ஒன்னும் இல்லப்பா. மல்லிகா மேடம் ஒரு விஷயம் சொன்னாங்க. அவங்க சொல்லி நான் முடியாதுன்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா உங்க என் மேல காட்டுற அக்கறை ரொம்ப பெருசுப்பா. ஆனா சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. வேற எதுவும் இல்ல. சோனாவோட கல்யாணம் சம்பந்தப்பட்டது. நான் அந்த உறவே வேணான்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். எனக்கும் தெரியும், ராஜீவ் சார் சொல்லிட்டாரு. ராஜீவ் சார் கண்டிப்பா வருத்தப்பட்டிருப்பாரு. அதெல்லாம் பரவாயில்லப்பா. உங்க சந்தோஷத்தை தாண்டி எதுவும் எனக்கு பெருசு இல்ல. சோனா தப்பான பொண்ணு அப்படின்லாம் சொல்ல வரல. இந்த அப்பாவோட மனசுல சில லட்சியங்கள் இருக்கு, அதான். இப்போதைக்கு அது உங்ககிட்ட சொல்ல முடியாது. இல்ல வேண்டாம். உனக்கு சோனாவை ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாப்பா. நீங்க 2 பேருமே லவ் பண்றீங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கல்ல? சொல்லிட்டோம்ப்பா. உனக்கு வருத்தமா இருக்கா? நீங்க இதை பெருசா எடுத்துக்காதீங்கப்பா. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். உன்னோட அம்மா இல்லாம உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன். அவ கண்டிப்பா உன்னை ஒரு நாள் தேடி வருவா. அப்ப நான் அவகிட்ட உன்னை ஒப்படைக்கணும். அதுக்கப்புறம் அவன் உன் கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்கட்டும். நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிக்கலாம்ப்பா. நான் உள்ள போய் மளிகை மேடத்தை பார்த்துட்டு வரேன்ப்பா. மேடம் வெளியே போயிருக்காங்க. பிரதீபா மேடம் இருக்காங்க, போய் பாருப்பா. தம்பி, உன்னுடைய காதலை நான் வேணும்னே வேண்டாம்னு சொல்லல. சோனாவை உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ தாராளமா லவ் பண்ண. ஆனா உன் அம்மா எடுக்கிற முடிவு தான் கடைசி முடிவா இருக்கணும். அவளை நான் ஒத்துக்க வைக்கிறேன். அப்பாவை பார்க்க வந்தேன். அப்பாவை மட்டும் இல்ல, உங்களையும் சேர்த்துதான். படிப்புல நல்லா போய்கிட்டு இருக்கு. மல்லிகா மேடம் அலையும் ராஜு சாராலையும் நான் எந்த குறையும் இல்லாம இருக்கேன். ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு ரெஸ்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். அப்பா எனக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாரு. அட நீயா எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். மாமாவை பாத்தியா? பாத்துட்டேன். பிரதிபா அத்தை, சோனா இவனை புது ஆளா மாத்திட்டு இருக்கா. அப்ப சரி, நான் கிளம்பட்டுமா? கிளம்புறியா? இன்னைக்கு நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். அப்படியா? சரிங்க மேடம். இவன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான்ல. பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டு பையனை வேணும்னு சொல்றீங்க? நீ நான் பெத்த பொண்ணாச்சே, என்னோட செல்ல பொண்ணு. தெரியுமா, சோனாவும் வினையும் லவ் பண்றாங்க. ஆனா மாமா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. வினையோட அம்மா வருவாங்க, அவங்க முடிவு எடுக்கட்டும் சொல்றாரு. ஆனா அந்த அம்மா யாருன்னு தான் தெரியல. ஒருவேளை என்னோட அம்மா பாஸ்கரன் பொண்டாட்டிய வளர்த்திருப்பாங்களோ? அப்படின்னா அது புண்ணியம் தானே. டாக்டர், உங்களுக்கு நான் கால் பண்ணியிருந்தேன். அடுத்த வாரம் தான் அச்சுதனோட கேஸ் வரப்போகுது. நீங்க தான் கால் பண்ணி என்கிட்ட சொன்னீங்களே. இந்த கேஸ்ல எதிர்பாராத விதமா ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது. அச்சுதனோட வக்கீல் நிச்சயமா இப்படி ஒரு ட்விஸ்ட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. நீங்க கொடுக்கிற டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை நாம சப்மிட் பண்ண போறோம். அடுத்த சிட்டிங்லயே தீர்ப்பு வந்துரும். இனிமே அனு PK ஃபேமிலிக்கு சொந்தமானவன். ஏற்கனவே அவ எங்க வீட்டு குழந்தை தான். நீங்க அனுவை பார்த்திருக்கீங்க இல்லையா? எவ்வளவு லட்சணமான குழந்தை அவ. சர்டிபிகேட்லாம் ரெடியா இருக்குல்ல? அதுக்கு முன்னாடி சில விஷயம் பேசி ஆகணுமே.
அஞ்சனா ஏதாவது சொன்னாங்களா? நான் அவகிட்ட தெளிவா எல்லாம் பேசிட்டேன். அவகிட்ட இத பத்தி பேச ஆரம்பத்துல கொஞ்சம் தயங்குனேன். அவ குழந்தை மேல வச்சிருக்கிற பாசத்தை நான் எடுத்து சொன்னேன். அவ அது மனுவோட குழந்தைன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நான் விடாம குழந்தைய பத்தி பேசிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் விஷயத்தையே சொன்னேன். அதுக்கப்புறமும் அஞ்சனா எதுவுமே சொல்லலையா? அவ அழுதுகிட்டே இருந்தா. என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு தான் வந்தா. ஆனா நான் அதுக்கு இடம் கொடுக்கல. மனு பண்ணத அவளால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேன்? நீயே யோசனை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இத பத்தி அவகிட்ட பேசவே இல்லை. ஆனா அவ நிச்சயமா இந்த உண்மையை ஏத்துப்பா. அந்த குழந்தைக்காக, குழந்தை அனுப்போட குழந்தையா இருக்கிறத விட ரொம்ப நல்லது அவ மனுவோட குழந்தையா இருக்கிறது. இது கோர்ட்டுக்கு போச்சுன்னா பல இடங்கள்ல இருந்து கால்ஸ் வரும். ஆனா நான் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன். நான் இப்ப சொல்ல போறத நீங்க கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அனுவை அனாதை இல்லத்துல விட்டுலான்னு நீங்க முடிவு பண்ணதும் அஞ்சனாவால் அதை ஏத்துக்கவே முடியல. அவங்க ஒரு நாள் என்ன பார்க்க வந்தாங்க. டாக்டர், நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். எதுக்காகமா? நான் உங்ககிட்ட கேக்குறது ஒரு தப்பான விஷயம்தான். ஆனா வேற வழி எதுவும் இல்ல. சொல்லுங்க. அனு மனு சாரோட பொண்ணு. அப்படி இல்லம்மா. அனு மனுவோட பொண்ணுங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையே. அது எனக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் டாக்டர். வேற யாருக்கும் தெரியாது. ஆமா, அவரோட பொண்ணுன்னு சொன்னா அதுக்கான ஆதாரத்தை நம்ம கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பா கொடுக்கணும். அனு அப்புறம் மனு சாரோட பிளட் சாம்பிள நீங்க தான் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்க. அனு மனு சாரோட பொண்ணுன்னு அந்த ரிப்போர்ட்லயே தெளிவா வந்திருக்கு. அவ மனுவோட பொண்ணுதானே நீங்க சொல்லுங்க டாக்டர்னு அஞ்சனாவே சொன்னாளா? ஆமா. தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு அப்ப நீங்க என் பையனோட தலையில கட்டிட்டீங்க இல்லையா? அந்த சிச்சுவேஷன்ல அப்படி சொல்ல வேண்டியதாயிடுச்சு. என்ன சிச்சுவேஷனா இருந்தா என்ன டாக்டர்? என் பையனுக்கு தகாத உறவு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்ன சிச்சுவேஷன்? அஞ்சனா சொல்லும்போது இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்லை. அஞ்சனா மனுவை தேவையில்லாத பிரச்சனையில மாட்டி விட்டுருக்கா. அதுக்கு நீங்க சர்டிபிகேட் கொடுத்திருக்கீங்க. இதை நிச்சயமா நான் சும்மா விட மாட்டேன். நீங்கெல்லாம் அமெரிக்கால படிச்சு பட்டம் வாங்கின டாக்டர். ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி எத்தனை தப்பான ரிப்போர்ட் கொடுத்து எத்தனை குடும்பத்தை நீங்க இது வரைக்கும் கெடுத்திருக்கீங்க. மல்லிகா, ஐ அம் சாரி. நோ டாக்டர், உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன். எங்க குடும்பத்துல ஒருத்தராதான் இது வரைக்கும் நான் உங்களை பார்த்திருக்கேன். ஆனா என் மகன் மேல அபாண்டமான ஒரு பழிய போட்டிருக்கீங்க. ச்சே. ஒரு டாக்டர் கிட்ட, அதுவும் டாக்டர் கங்காதரன் கிட்ட நான் இப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கல. நீங்க ஒரு அம்மாவோட மனசை காயப்படுத்திட்டீங்க. வினையோட லவ் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமாமா? சோனாவை அவன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அத மேடம் தான் என்கிட்ட சொன்னாங்க.
அதை கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் என்னால ஏத்துக்கவே முடியல. அதெல்லாம் முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டேன். ஆ கேள்விப்பட்டேன். மேடத்தை பார்த்து மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லியிருக்க கூடாதுன்னு தான் தோணுச்சு. பையன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் மேடம் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என் பையன் நேத்து வந்ததும் அவன் முகத்தை பார்த்த உடனே எனக்கு சங்கடமா போயிடுச்சு. அவனோட முகம் மாறுச்சுன்னா எனக்கு உடனே தெரிய வந்துடும். அவனுக்கு அவளை பிடிச்சதுன்னா அப்படியே நடக்கட்டும். சரிதானேமா? ஆ ஆமா. உனக்கு என்னமாச்சு? உன்னை 2 நாளா வாட்ச் பண்ணிட்டு தான் வரேன். ஏதாச்சும் கவலையா? உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வருத்தம் இருக்கு, அதனால தானே? ஒன்னும் இல்ல மாமா. இல்லம்மா, இருக்கு. அணுவை கூட்டிட்டு போக கேஸ் கொடுத்துருக்காங்களா? நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு மேடம் சொல்லிட்டாங்கல்ல. எதுவா இருந்தாலும் மேடம் கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. இப்படி பாசம் காட்டுறத உனக்கு எங்க கிடைப்பாங்க? எல்லாமே சங்கரன மனசுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்குது. என்னோட என்ன நல்ல எண்ணங்களையும் இப்ப நானே இல்லாம பண்ண போறேன். குழந்தை மேல இருக்கிற அளவு கடந்த பாசம் தப்பான வழியில போக வச்சிருச்சு. கூட இருந்தவங்கள நான் நல்லாவே ஏமாத்திட்டேன் மாமா. நான் பண்ண தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு நான் பயந்து போயிருக்கேன். நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலமா. அம்மா டாக்டர் கங்காதரனை பார்க்க போயிருக்காங்க. அம்மா வீட்டுக்கு வந்ததும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தான் அவங்களோட எதிரின்னு சொல்லுவாங்க. இதோ பாருமா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. அப்படி நடக்கிற மாதிரி இருந்தா பூமி தலைகீழ தான் சுத்தணும். தலைகீழா சுத்தும். நான் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். மாமா நீங்க ஏன் வீட்டுக்கு போக போறீங்க? மாமா என்னைக்கு வீட்டுக்கு போறீங்கன்னு அப்படின்னு கேக்குற? நான் வீட்டுக்கு போக தான் நீ ஒத்துக்க மாட்டிய. எனக்கு நிரந்தரமா அபி கொடுத்த வீடுதான் அது. கண்டிப்பா ஒரு நாள் அது தேவைப்படும். நீ தேவையில்லாம எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. மேடம் உன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு எந்த குறையும் வராது. வர வழியில இந்த பூவை பார்த்தேன். இந்த பூ அஞ்சனாவுக்கு ரொம்ப பிடிச்ச பூ. இவளுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பண்ணி கொடுக்கறது தான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தோஷம். இந்த நான் உனக்கு கொடுக்கிற பரிசு தான் இது. இது ஒரு அவார்டா கூட நீ நினைச்சுக்கலாம். இங்க பாருங்க பாஸ்கர், நான் ஒரு கதை படிச்சிருக்கேன். அதுல தனக்கு இருக்கிற மிகப்பெரிய எதிரிக்கு பூச்செண்டு கொடுத்து வரவேற்பாங்கன்னு நான் படிச்சிருக்கேன். அந்த விஷயம் எப்பவுமே என்னோட மனசுக்குள்ள அடிக்கடி வந்துட்டு போகும். ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் அஞ்சனாவுக்கு பூச்செண்டு கொடுக்கல. நிஜமாவே இத பாசத்துல தான் கொடுத்தேன்.
மேடம் நீங்க பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசம் யாருக்கு தான் தெரியாது. ஆனா அது அஞ்சனாவுக்கு தெரியுமான்னு தெரியல. தெரியாம என்ன? சரி பாஸ்கர், நான் வரும்போது என் மருமக கிட்ட அப்படி என்ன பேசிட்டு இருந்தீங்க நீங்க? உங்களோட அன்பை பத்தி தான் மேடம். சில பேர் நம்மள அன்பை காட்டி கொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் என்னோட மருமகளும் பண்ணிருக்கா. இவ உண்மையிலே என் மேல பாசத்தை கொட்டுவா. இத பாருங்க, இவ கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். கொன்னுடுவா, பாசத்தை காட்டியே கொல்லுவா. பாத்தியா மேடத்தோட அன்பா? அதான் மேடம். அனு மனுவோட பொண்ணுதானே? அஞ்சனாவே உங்ககிட்ட சொல்ல சொன்னாளா? ஆமா. அநியாயமான ஒரு குற்றச்சாட்டு என் பையன் மேல நீங்க 2 பேரும் போட்டுட்டீங்கல்ல. அந்த சிச்சுவேஷன்ல அப்படி சொல்ல வேண்டியதாயிடுச்சு. என்ன சிச்சுவேஷனா இருந்தா என்ன டாக்டர்? என் பையனுக்கு தப்பான தொடர்பு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்ன சிச்சுவேஷன்? அஞ்சனா சொல்லும்போது இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்லை. அஞ்சனா அவ புருஷன் மேலேயே அநியாயமா ஒரு பழிய போட்டிருக்கா. அதுக்கு நீங்களும் துணை போயிருக்கீங்க. நிச்சயமா இதை நான் சும்மா விட மாட்டேன். சொல்லுங்க மல்லிகா. நான் கேஸ வாபஸ் வாங்குறேன். எந்த கேஸ்? அச்சுதனுக்கு எதிராக இருக்கிற கேஸ். அது இயரிங்க்கு வரப்போகுது. அதுக்கு முன்னாடி சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ணணும். நீங்க கேக்குற அந்த சர்டிபிகேட் கிடைக்காது. மல்லிகா, நீங்க என்ன முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, நீங்க சொல்ற மாதிரி நான் முட்டாள் தான். அனு மனுவோட பொண்ணுதான்னு சொன்னதை கேட்டு நானும் அதை நம்பிட்டேன். என்னை எல்லாரும் முட்டாளாக்கிட்டாங்க. என்ன சொல்றீங்க? அனு மனுவோட பொண்ணே கிடையாது. அது எல்லாமே பொய் தான். அவ அந்த அச்சுதனோட பேத்தி தான். கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். கவுண்டர் பெட்டிஷன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன்ல, கேஸ வாபஸ் வாங்கணும்னா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். எந்த காம்ப்ரமைஸ்க்கும் நான் வரமாட்டேன். நாம திடீர்னு இந்த கேஸ வாபஸ் வாங்கினா கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி மல்லிகா உங்களுக்கு எதிராகவே கோர்ட் கேஸ ஃபைல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு எதிராக எந்த கேஸ் வந்தாலும் பரவாயில்ல. இதை தவிர என்னால வேற எதுவும் பண்ண முடியாது.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.